श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் 1 ஸ்லோகம் 76. தஸ்மை விஜ்ஞாபயாமாசு விதிதார்த்தாய நாகினக நிகதாசேஷ தைத்யாய நிதானம் ஸ்வாகதே புனக. எம்பெருமானுக்கு புலனாகாத விஷயம் என்று ஒன்று இல்லை. ஆயினும் நமது ஸ்வரூபம் நாம் இதற்காக வந்திருக்கிறோம் என்று விண்ணப்பம் செய்ய வேண்டும். எல்லாம் அறிந்த பெருமானிடம் எல்லாம் அவன் அறிந்ததே என்று தெரிந்தும் தேவர்கள் விண்ணப்பிக்கின்றனர். இதற்கு முன்னமே அவன் அவதரித்து பல அசுரர்களை அழித்தவன். இப்பொழுது தேவலோகவாசிகள் அனைவரும் திரண்டு வந்து தாங்கள் வந்த காரணத்தை விளக்கலாயினர். தஸ்மை விஜ்ஞாபயாமாசுர் விதிதார்த்தாய நாகினக நிகதாசேஷ தைத்யாய நிதானம் ஸ்வாகதே புனக. ஸ்லோகம் 77. தாயிமே க்ஷத்ரியா பூத்வா சோபயந்தி க்ஷமாம் இமாம் தவ தேஜசி யைர்நாத தனுஜை ஷலபாயிதம். ஹே நாதனே, உமது தேஜஸில் முன்பு விட்டில் பூச்சிகளாக விழுந்து மாண்ட அத்தனை அசுரர்களும் இப்பொழுது பூமியில் அரசர்களாக பிறந்து இந்த பூமியை படாத பாடுபடுத்தி வருகின்றனர். தாயிமே க்ஷத்ரியா பூத்வா சோபயந்தி க்ஷமாம் இமாம் தவ தேஜசி யைர்நாத தனுஜைர் ஷலபாயிதம். ஸ்லோகம் 78. சதுர்ணாம் புருஷார்த்தானாம் பிரசவோ யத் சமாஸ்ரயா ஹவ்ய கவ்ய பிரசூரேஷா தீர்யதே தைத்ய பாரதக. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்று புருஷார்த்தங்கள் 4. இந்த 4ம் பூமியை ஆசிரயித்தால் தானே உண்டாகும். யாக யஜ்ஞங்கள் மனிதர்களால் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு ஆசிரியம் அளிப்பவள் பூமி. புருஷார்த்தங்களை கொடுப்பவளும் அவளே. பித்ருக்களின் ஆராதனத்திற்கும் வேள்விக்கு வேண்டியதையும் அவள்தான் அளிக்கின்றாள். யாக யஜ்ஞ ஸ்ராத்தாதிகள் இல்லை என்றால் சர்வலோக நாசம் ஏற்படும். அவளுக்கே கஷ்டம் ஏற்பட்டால் என்ன ஆவது? அசுரர்கள் இதை அறிந்து விட்டபடியால் அவளை சிதற அடிக்கின்றனர். அசுரர்கள்தான் பூமிக்கு பாரமானவர்கள். எல்லாம் தாங்கும் இயல்புடையவள் ஆயினும் பாரம் சுமக்க முடியாமல் அவள் அவதிப்படுகின்றாள் என்று தேவர்கள் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். சதுர்ணாம் புருஷார்த்தானாம் பிரசவோ யத் சமாஸ்ரயாத் ஹவ்ய கவ்ய பிரசூரேஷா தீர்யதே தைத்ய பாரதக. ஜாதா நிகில வேதானாம் உத்தமாங்கோபதானதக த்வத்பாத கமலாதேஷா த்வதேகாதீன தாரணா. உமது திருவடியில் பிறந்தவள் தானே பூமி. பத்யாம் பூமிகி என்று புருஷ சூக்தம் பேசுகின்றது. நீர்தான் இவளை தரிக்க வேண்டும். உன் திருவடி தாமரையை ஒத்து எவ்வளவு மிருதுவாக இருக்கின்றது. அந்த மெல்லிய இடத்தில் இருந்து தோன்றியவள் அன்றோ? அந்த திருவடியை வேதங்கள் தமது சிரசில் தாங்குகின்றன. மேலும் வேதங்களுக்கு தலையணையாக விளங்குவதும் உம்முடைய திருவடிதானே. அந்த திருவடியை அடைந்தவர்களை காப்பது உமது தர்மம் அல்லவா? ஆகவே இவள் உம்மாலேயே காப்பாற்றப்பட்டு நிலைக்க வேண்டியவள் என்று தேவர்கள் பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தனர். ஜாதா நிகில வேதானாம் உத்தமாங்கோபதானதக த்வத்பாத கமலாதேஷா த்வதேகாதீன தாரணா. ஸ்லோகம் 80. யதின த்வரதே நாத பாரவ்யபனயே பவான் ப்ளாவயிஷ்யந்த்யுதன்வந்தக பிருத்திவீம் பிருத்துவீச்சயக. த்விரை என்றால் வேகம். எம்பெருமானே, நீர் வேகமாக வர வேண்டும். பூமியின் பாரம் விரைவில் இறங்க வேண்டும். பத்னியின் பாரத்தை பதிதானே போக்க வேண்டும். ஆகவே
அவளை ரட்சிக்காது விட்டுவிட்டால் அவள் முழுகிப் போவது திண்ணம். கடல்கள் எல்லாம் பொங்கி எழுந்து கொந்தளித்து பேரலைகள் மோத அவள் இருக்குமிடம் தெரியாமல் மூழ்கடிக்கப்பட போகிறாள் என்று தேவர்கள் பெருமாளிடத்தில் விண்ணப்பிக்கின்றனர். யதி நத்வரதே நாத பாரவ்யபனயே பவான் ப்ளாவயிஷ்யந்த்யுதன்வந்தக பிருத்திவீம் பிருதுவீச்சயக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.